பாருங்க, அதை விட நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஆமா, நானும் அவனு ஒரு நாள் ரூம்ல இருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நான் மௌனம் பேசியதை இங்கே சொன்னதான் இப்பவும் சொல்றேன். வெண்ணெய்ன்ற வார்த்தையை வெட்ட சொன்னாங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன். நான் ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்கே வர்றதில்லைன்னா சென்சார் தான். அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூவிலேருந்து தான் கதை தொடங்கும். ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சுருக்கிறத தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம். அதை பொலிட்டிக்கல் செட்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா? நம்ம அரசியலுக்கு வர்றீங்களான்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல. அந்த வரிசையில் வரக்கூடாதுன்னு இருக்கா? அந்த வரிசையில் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க ஆசைக்கு வரமாட்டேன்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தாமிரபரணி ஆற்றில் இறந்தாங்களே, அந்த போராளிகளை எப்படி பார்க்குறது? இப்போ நமக்கு நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடி உயிர் நீத்தாங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 13 பேர் செத்து போனாங்களே, அவங்க யார்? அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு வெள்ளையன்ட்டு மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே, அவங்கெல்லாம் யார்? அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை. அவர் காசு வச்சுருக்காரு, அவரே ப்ரொடியூசரு, அவரே டைரக்டரு, அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு, அதனால் போட்டுக்கிட்டாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை. அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு எங்கிட்ட யாரும் கேட்டுறாங்க. நான் என்னுடைய மாயாவலையை வெறும் அமீருக்கு தான் போட்டிருக்கேன், போராளிலாம் போடலை. அதெல்லாம் காலம் கொண்டு செய்யணும். ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும், அது கடைசி வரைக்கும் இருப்போம். இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா? எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில்? இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்ய முடியாது. அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடைச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடைச்சிருக்கு. அந்த சினிமாவில் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள், அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம். அந்த வகையில் நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள், உங்களை ஏமாத்தாது இந்த படம். அந்த நம்பிக்கையை நான் தர்றேன். மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மற்றும் 6 பேர் கஞ்சா கருப்பு இருக்கார். ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு இவங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதா சும்மா நான் இன்னும் கூடுதலாக இப்போ எனக்கும் அண்ணன் ராஜ்கபூருக்கும் இன்னும் 2 சீன் இருக்குது, ரொம்ப முக்கியமான சீனு. நான் அந்த சீன்லாம் எடுக்கலை. அப்போ என் மண்டைக்குள்ளே என்ன ஓடுனா, நான் எப்போயுமே ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான். நான் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி, அந்த விட்டு போன காட்சி, இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 கஞ்சா கருப்புக்கு ஒரு சீன் இருக்குது, அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது, இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்குது. இதெல்லாம் சேர்த்துருந்தா இன்னும் சரியாக வந்திருக்குமான்னு சகோதரர் பொன்வண்ணன் சொன்னது போல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனு. அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல நான் நாமினேஷன் பண்ணிட்டு வரும்போது அவர் கேட்பார், பொன்வண்ணன் கேட்பார், இதெல்லாம் ஒரு குழப்பாடாக கூடவே போனவனை ஏமாற்றிட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே இது பேர் அரசியலா அப்படின்னோடனே நான் பதில் சொல்லுவேன், அரசியல் அடித்தளமே கூட இருக்கவனை ஏமாத்துறது தான், முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் அப்படிமே. இன்னும் நீங்கள் காமராஜன் கக்கன் காலத்திலே இருக்கீங்க போல இருக்குது, நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தால் என்னங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கும். சண்டை நடந்த உடனேயே எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் பாண்டியா இந்த மாதிரி நீலாம் ஜெயிச்சிட்டின்னா, கவுன்சிலராக ஜெயிச்சிட்டின்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா, ஒன்றுமே போட மாட்டேன்றான், எப்போ போனாலும் இல்லைன்றானு. அண்ணி ஜெயித்ததுக்கப்புறம் ரேஷன் வீடு தேடி வரும், நீங்கள் நாடே நம்மளோட தான், பேசாமல் இருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போகும்போது அந்த அண்ணி சொல்லுவாங்க, ஏங்க நடந்து போகிறத பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் கோட்டைக்கு போகிறது மாதிரியே இருக்குங்க அப்படிமா.
நீ ஒருத்தி ஓதிட்டு இந்த மாதிரி 4 பேர் இருந்தா எவனை கேட்டாலும் நாளை அரசியலுக்கு வருவான்னு. இதெல்லாம் இப்போ இந்த காட்சி படத்தில் இல்லை. அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்தில் இடம்பெற முடியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பொலிட்டிக்கல் சட்டையர் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதில் தான் இந்த 6 பேர், பஞ்சா கருப்பு, இவர், இன்னும் ஒரு 3 பேர், இந்த மற்றும் 6 பேர். ஆனால் அது படத்தில் இருக்கிற நகைச்சுவையை விட காட்சி படமாக்கும் போது இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தி. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு காருக்குள்ளே வச்சு நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க சாப்பாடு. காருக்குள்ளே வச்சுக்கிட்டு க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க காலையிலேருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. சரி, எடுத்தாச்சு. மதியம் லஞ்சு, மதியம் சாப்பிட்டு இப்போ ஏசியை போட்டு காருக்குள்ளே உட்கார வச்சா ஒரு உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பூரா பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கியோடலாம் நின்றுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டு இருக்காங்க. மானிட்டர்கிட்ட இருந்து டைரக்டராக ரெடியான்னு கேட்குறாரு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் ரெடி சார், எல்லோரும் ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க சார், ரெடியாக. நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன் காரில், பின்னாடி 6 பேர். ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்ல, ஏன்னா பூரா சாப்பிட்டு தூங்குறாங்க கார். நான் சொல்கிறேன் தூங்குறாங்க, என் பின்னாடி தூங்குறாங்க, என்ன கத்துறாங்க, என்னடா சாப்பிட்டுவிட்டு தூங்குறக்கா வந்தீங்கன்னு. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. அதை தான் சரவண சக்தி சொன்னார், சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு. எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை. நான் டைரக்டராக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன். அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு மைண்டில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோடு. நன்றி. ஆனால் என்ன கேட்பாங்க அவங்க திரும்ப திரும்ப? ஆமாம், இது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சின்ன கேட்டுக்கதர், அது ரொம்ப ஃபார்மாலிட்டியாக திரும்ப திரும்ப ஆர்டராக போயிட்டுருக்க வேணாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா சொல்லுங்க. ஆமாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இருக்குது, கட்சி இருக்குது, தலைவர்லாம் இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு வந்த முன்னாடி நான் மக்கள் ஓட்டு போட்டு வந்தவங்களான்னு வேற குத்தி காமிச்சிருக்கீங்க. டைரக்டாகவே, மறைமுகமாக கூட இல்லை, இபிஎஸ்ஸை நேரடியாக தாக்கியிருக்கீங்க. இன்னைக்கு முழு படம் பாருங்க பிரதர். நீங்கள் ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு நீங்களா ஒரு கதையை கிரியேட் பண்ணுறீங்க. முழு படம் பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அது இல்லை, இன்னைக்கு முட்டி போட்டு வராங்கன்னா யாரை சொல்லுவாங்க? நிறைய பேர் வராங்க. பிரச்சாரம் இப்போ முடிஞ்சிருக்கு, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதில் ஃபோட்டோவே காமிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, எப்படி வந்திருக்காரு பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ட்ரைலர் கனெக்ட் ஆகுதுல்ல. நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் ஃபுட்டேஜ் போய் கூகுளில் பாருங்களேன். நிறைய பேர் முட்டி போட்டிருக்காங்க, நிறைய பேர் காலில் விழுவுறாங்க. காலில் விழுவாத அரசியல்வாதி யார் இருக்கா? ஏற்கனவே சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது நாம் நம்ம கண்ணில் என்னத்தை பார்க்குறோமோ அது இருக்கணும். நம்பகத்தன்மை வேணும்ல ஒரு சினிமாவுக்கு. அப்படி இறங்கி நீங்கள் வீதியில் போனீங்கன்னா டீ கடையில் அங்கே கட்சி ஆஃபீஸில் ஒரு 4 நாள் நிற்பாங்க பாருங்கள். அப்படி ஆளு தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்பகத்தன்மை வேணும்ல. எங்கேயோ இருக்கிற அரசியலை நம்ம இங்கே சொல்ல முடியாதுல்ல. அது பார்க்குறவங்க யாரும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. படம் ஜாலியாக இருக்கும். இல்லை, சத்யராஜ் அமாவாசன் கிரியேட் பண்ணும்போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அரசியல் இப்படி தான்டா இருந்ததுன்னு. ஆனால் உங்கள் அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி அவர் மேலே ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறது பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. தெரியல உங்களுக்கு? முதல்ல அந்த வசன படத்தில் இப்போ இல்லை, அது சென்சார் செய்யப்பட்டது. நீங்கள் ஒரு வசனம் வந்தது, அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாரையுமே பேசியிருந்தோம். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு வசனம் இருக்குது, நான் சில சட்டத்திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன்.
அதில் வந்து 60 வயதை கடந்தவர்கள் இளைஞர் அணியில் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தரை பாதிக்குது, இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை. அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையர் எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும். ஒரு காட்சி இருக்குது, இப்போ சத்தியம் பண்ணுறது, சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு காட்சி வேணுமா? சமாஜில் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால், அதுபோல் தியானம் பண்ணுறது, சமாஜில் போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா? இதெல்லாம் குறிக்கும். இது அதுதான் நம்ம அரசியலில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதை போல் ஒரு வசனம் வச்சா ஒருத்தர் நினைவுபடுத்துமானா கண்டிப்பாக நினைவுபடுத்தும். நினைவுபடுத்தணும், படுத்தினா தான் அது அரசியல் சட்டையர். நினைவுபடுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? இதுதான் கேள்வி. நம்ம கேட்குறோம். நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான். அப்போ இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சிவப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்றைக்கி கட்சி தாண்டி போயிட்டார், உண்மை தானே? கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்கிறேன். ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க. இதை ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா, பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்துருக்கோம், நம்ம திரையிடங்கு கொண்டு வரதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன் நான். ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்கே வர்றதில்லைன்னா சென்சார் தான். அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூவிலேருந்து தான் கதை தொடங்கும். அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமாம், நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க. இது போல் வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன். நான் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியலும் அப்படி தான் இருக்குது. அரசியலும் அப்படி தான் இருக்குது. பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க. சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்தவங்க போய் சண்டை போட முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு சிவப்பு வெள்ளை எம்ஜிஆர் கலரை எடுத்துருக்கேன்றாங்க. கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா? நான் கேட்குறேன். எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்போ எடுத்தாச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களையெல்லாம் நீக்க சொல்கிறாங்க. இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்னா சரி, ஓகே, எடுத்துருங்க. எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம். முழுமையாக அரசியல் சட்டையர் படத்தை எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளைவிக்கணும். நான் குற்றமாக சொல்லலை, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவர்களால் எடுக்க முடியலன்னா இதெல்லாம் நீங்கள் அவங்க இது வந்து நான் மௌனம் பேசியதை நீங்கள் சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன். வெண்ணெய்ன்ற வார்த்தையை வந்து வெட்ட சொன்னாங்க. அது தாண்டின வார்த்தையெல்லாம் வேறு படத்தில் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும். அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும். அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது. நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். அமீர் சார், நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய விஷயம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியை தான் இருக்குது, அந்த கொடி ஃபுல்லாகவே. அதை ஏன் சென்சார் பண்ணலை? நீங்கள் திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக காவி தான் இருக்குது, ஒயிட்லாம் கிடையாது. அது காவி சரி, இருக்கு சார், சொல்லி ஒரு நிமிஷம் சரிங்க, நான் சொல்கிறேன். அது இங்கே ஃபைனல் அவுட்டில் வந்துருக்கிறது காவி. அப்பா இல்லை, இப்போ இல்லை அப்படி கேட்க வரல. என்னன்னா 3 கலர் அதில் இல்லை சார், என்னன்னா காவி தான் பிரதானமாக தெரியுது அதில். சரி, அதை மட்டும் தூக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் ஆளுங்க மெயினில் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக சரி காவி. ஏன்னா அவங்க வந்து திருவள்ளுவருக்கே காவி போட்டுவங்க அவங்க, அதனால தான் ஃப்ரீயாக விட்டாங்களோ. அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கிறேன். அது மூலம் காவி கிடையாது. கிரிக்கெட் அவர் சொல்ற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியாவே மாற்றிட்டாங்க. மேலே ஆரஞ்சு கரெக்டாக இருக்கு.
இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது. ஜாதியை வச்செல்லாம் முதல்ல நம்ம ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சுருக்கிறத தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம். அந்த பொலிட்டிக்கல் சென்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா நம்ம. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக, இது யாரையும் காயப்படுத்துறதுக்குள்ள. நீங்கள் கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்குது, இவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார், ரொம்ப நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், உயர் பொறுப்பில் இருக்கேன், இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி என்ன கோட்டாவில் வந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது அதுதான். புரியுதா உங்களுக்கு? நீ என்ன கோட்டாவில் வந்தவனா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மேரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல்கள். அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் அந்த படத்தில் எதுவுமே இல்லை. அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல் உள்ள காலகட்டம் இப்போ இல்லை. அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அதையெல்லாம் வந்து சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது. இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். எந்த படம்னு எனக்கு நினைவு இல்லை. ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சுருந்தாரு. உடனே ஒருத்தர் எங்கள் கட்சியோட தலைவரை சொல்கிறாங்க, சிறுத்தையா எங்கள் தலைவர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் வந்து அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க. ரொம்ப மாறிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை. ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்னாபின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லைன்றதான் மறுக்க முடியாத உண்மை. அதான் சார், அமைதிப்படையுடைய உருவாக்கத்தில் அண்ணன் இருந்திருக்காரு. அவருக்குமான உறவு இங்கே நான் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. பல நேரங்களில் அரசியல் தளத்தில் அவர் ஒரு கருத்து, நான் ஒரு கருத்து, இல்லை அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து முதல்ல எங்கிட்ட இருந்து வரும். இது மரணிக்கிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அவர் ஒரு கருத்து, எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை வரும்போது எதிர்கருத்தை நான் வைப்பேன் நான். ஆனால் உறவாக எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான். அதுவும் மரணிக்கிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். அதை பலமுறை சொல்லிட்டோம். அவரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். ஆனால் கட்சி சார்ந்த தம்பிகளுக்கு அது இன்னும் போய் சேரலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கட்சியில் இருந்து நான் ஏதோ உறுப்பினராக இருந்து பெரிய பொறுப்பில் இருந்து அந்த கட்சியிலாம் நான் புகழடைந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து எதிர்கருத்து சொல்வது போல் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு முறை நான் போடலை, 4 தடவை போட்டிருக்கேன். அது அவருக்கு தெரியும். ஒரு முறை போடலைன்னு நான் தானே சொல்கிறேன். அப்போ ஏன்னா என்னுடைய தேவையை சொல்கிறேன். அரசியல் என்பது காலத்தின் தேவைதாங்க. நம்ம எவ்வளோ முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப தான் சொல்ல முடியும். முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே திராவிட அரசியல் தேவைப்பட்டதா சொல்லுங்கள்? தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா? வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அரசியல் தேவைப்பட்டது? சுதந்திரம் தான் அரசியல் அன்னைக்கு. அப்போ சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி தான் திராவிட அரசியல் தேவை இருக்குது. அப்போ திராவிடம் வந்து முழுமையாக தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் போனால் தான் தமிழ் தேசிய அரசியல் அங்கே மேலோங்கி நிற்கும். அப்போ காலத்தின் தேவை தான் ஒரு அரசியலை முடிவு பண்ணுதே தவிர தப்பு ரைட்லாம் சொல்லவே முடியாது. அப்போ நான் எதன் பக்கம் நிற்கிறேன்னா என்னை முதல்ல பாதுகாக்கிறதுக்கு நான் 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 நின்னாத்தானே அரசியலை பேச முடியும். என்னையவே பாதுகாக்க முடியாத அரசியல் எதுக்கு அரசியல்? அந்த இடத்துல சின்ன சின்ன முரண் வரும், அவ்வளோதானே தவிர அவருக்கு எப்பவும் நான் ஸ்பெஷல் தான், எனக்கு அவர் ஸ்பெஷல் தான். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. பாருங்க, அதோட நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஆமா, நானும் அவனும் ஒரு நாள் ரூம்ல இருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் நானும் அவனும் ப்ரொடியூசரும் ரூம்ல படுத்திருந்தோம். அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது, தலைவா நம்ம மட்டும் இந்த படம் எடுக்கலன்னா இதுக்கு செலவழிச்ச பணத்தை இந்த ரூம் பூரா அடிக்க அது மேல படுத்திருக்கலாம்ல தலைவா அப்படின்னு சொன்னாப்ல. ஆமா நண்பா, நம்ம அதையே பண்ணியிருந்துருக்கலாம் போல் இருக்கு. இவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா, அவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கு படத்துக்குள்ள. ஒவ்வொரு ஃப்ரேமும் செலவு பண்றதுக்கு ஒரு நாள்ல ஒரு ஷூட்டிங்கு 2 பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆட்டம் மயிலாட்டம் எல்லாம் வச்சிருந்து அன்னைக்கு எங்களுக்கு ஷூட்டிங் பெர்மிஷன்ல ஒரு பிரச்சனை. டோட்டல் ஷூட் பண்ணவே முடியல. சாயங்காலம் 2 போர்டுக்கு மட்டும் க்ளோஸ் அப் எடுத்துட்டு அன்னைக்கு பேக்கப். இது மாதிரி 2-3 நாள் நடந்தது.
நான் இப்போ போய் நமக்கு வைத்தறிச்சு தாங்காம, ஏன்னா நான் அவனு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு சுற்றி இருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டுன்னா சினிமாக்குன்னு வந்துட்டா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்னு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டங்களை 2 பேருமே அனுபவிச்சிருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ செலவாயிட்டு இருக்கு, இவ்வளோ இதாகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயப்படாமல் நீ பாட்டுக்கு இப்படி செலவு பண்ணுறேப்பாவா, ஏதாவது கொஞ்சம் என்னன்னு கரெக்டாக பாரு, பெர்மிஷன் கிடைக்குங்கிறத முன்னால் பார்க்கணும். நான் என்ன தெளிவா வந்து நான் நம்புகிறோம், அப்போ சொல்கிறோம், கிடைக்கல என்ன பண்ண முடியும், சரி விடுங்க. அதுக்காக படத்தோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்படி ஒரு தைரியமான ப்ரொடியூசருக்கு முதல்ல வந்து நல்லா இருந்தாப்புலன்னா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து படங்க பண்ணுவாங்க. இந்த படம் ஓடுறது வந்து இந்த படத்தோட போறதுல ஒரு தைரியமான ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு டேரக்டர், அவன் கிரியேட்டரா எவ்வளவு பெரிய கிரியேட்டருங்கிறது எனக்கு தெரியும். மற்ற எல்லாருக்கும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவனோட அத்தனை கதையும் எனக்கு தெரியும். அவன் எவ்வளவு கிரியேட்டிவிட்டியான ஆளு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கிரியேட்டிவிட்டிக்கு நானெல்லாம் வந்து சமயத்தில் கிடைச்ச சரி காம்ப்ரமைசிங் ஆகாது சில விஷயம் பண்ணுவேன். அவன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டான். ஏன்னா நாயகர்கள் அவன் தான் கோடாட்டு. அந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு அவன் ஒரு காரணம். நிறைய வந்து செலவு பண்ண இடங்கள்ல டே செலவு இழுத்து வைக்கிறா கூட தலைவா மண்ணாதான் இந்த ரிச்னஸ் இருக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஒர்க் பண்ற படத்துலயே அந்த மாதிரி பிரம்மாண்டம் காட்டணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு வந்து அவரோட படத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து படத்தோட ஒவ்வொரு சீன்லயும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரசியல் படம்னா எவ்வளவு பேர் இருக்கணும், ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கணும். டேரக்டர் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு டேரக்டரை காம்ப்ரமைஸ் ஆகாம அவ்வளவு பேரையும் போட்டு எடுக்கணும். அங்க தயாரிப்பாளரும் இருக்கணும், டேரக்டராகவும் இருக்கணும். ரெண்டையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட எல்லா பிரம்மாண்டத்தையும் தாண்டி படத்தோட விஷுவலைசிங்ல காமெடி படம் இது, அவ்வளவுதான். செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். வெறும் அரசியல்ல மட்டுமே சொல்லிட்டு இருக்கு. அரசியல் வந்து மேம்புக பூசப்பட்ட ஒரு சாயம் தானே தவிர அதுக்குள்ள ஒரு செம்ம லவ் இருக்கு. அந்த லவ்வை பேஸ் பண்ண அரசியல் தான் அது. வந்து நீங்க படத்தோட விஷுவல் பாத்தீங்கன்னா தெரியும், என்ஜாயபிளான ஒரு படம். ரைட், இதுக்கு வந்து ஜாலியா வம்புல இழுத்து விட்டு நான் வந்து ஏதாவது தெருவில் பார்க்குறேன். நான் ஒரு இதெல்லாம் அதான்ப்பா நாங்களாம் ஜாலியாக யதார்த்தமான அரசியல்வாதி தான். எவனையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இருந்துச்சு ஒரு காலத்தில் இருந்துச்சு, அவர் பெருசு இவர் பெருசு, எவனுமே பெருசு கிடையாது, எவனும் யோகியம் கிடையாது. இப்போ சென்சாரை பற்றி அண்ணன் சொன்னார். சென்சாரில் இருக்க பூரா யாரும் கட்சிக்காரனே இருக்கான், கமிட்டியில் இருக்க பூரா கட்சிக்காரன் இருக்கான். அவனுக்கு தேவையான அவனுக்கு ஒரு இது பண்ணுவான். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அரண்மனை ராசாவின் மனசில் ஒரு படம் அப்போ வந்து ராஜீவன் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 வக்காலி போட்டிருப்பாரு. வக்காலின்னே சொல்லிட்டு. நான் ஏன் படம் தானாடு கேட்க மாதிரி ஃபஸ்ட் படத்தில் ஒரே ஒரு இடத்துல வக்காலி வச்சுருந்தேன். வெட்டுறாங்கிறான். என்ன ஏன் போன வாரம் தான் அந்த படத்தில் வந்து 200 வக்காலி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை அது அந்த படம் இது இந்த படம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சென்சார் வந்து நம்மளுக்கே ஸ்கிரிப்டில் அவனை வந்து கரெக்டாக வந்து மேலே வந்து ஒரே இது வெட்டுடான்னு சொன்னால் மேலே ஒரு எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். கேட்டால் கல்ச்சரு அது இது கேரளாவுக்கு ஒரு சென்சார் இங்கே ஒரு சென்சார் அப்படி ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த அரசியல் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு இல்லை, நம்ம மனசாட்சி நம்ம வந்து இது என்ன பண்ணுதோ. இப்போ இருக்க அரசியலை வந்து நையாண்டி பண்ணுறோம் அது பண்ணுறோன்னா அது பண்ணித்தான் ஆகணும். எல்லா பேரும் யோகியனே கிடையாதுல்ல, அது சொல்லித்தானே ஆகணும். அவனை வந்து இவன் இப்படி பண்ணுறான். இப்போ சத்யராஜ் சார் வந்து இப்போ எஸ்டிஎஸ் ஒர்க்கா வந்து பஸ்ஸில் வந்து தொங்கிட்டு போவார். ஒரு காலத்தை தொங்கிட்டு போவார். அதே விஷுவல் பண்ணியிருந்தான் தாய்மாமன்கிற படத்தில். அவ்வளோ அப்ளாப்ஸு. ஏன்டா நீ பெரிய தலைவராக இருந்தால்தான் நீ போய் வந்து பஸ்ஸில் போய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகலாமா? அந்த மாதிரி அதை சொல்லும் போது வந்து நம்மளுக்கு வந்து அப்போ அதை ரசித்தோம்ல. இப்போ ஏதோ வேற ஒருத்தவர் அதில் போகிறார் இதில் போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. நடக்கிறத நம்ம சொல்கிறோம், எடுக்கிறத அவனை எடுத்துகிட்டு போகிறான். நம்மளுக்கு என்ன சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நீ வாங்கிக்கிறது வாங்காத உடனே வச்சுட்டான். அது மாதிரி தான் வந்து நான் இதில் வந்து என்ன யார் நினச்சி பண்ணியிருக்கேன்னா நான் என்னை நினச்சிதான் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் இருந்தால் நான் நல்லா இருந்துருப்பேன்டா. நானும் என் கேரக்டர் தான் அது. நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பேருமே யோகியனே கிடையாது, எவனும் யோகியம் கிடையாது. அதனால் வந்து நான் யோகியனாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு நான் நினச்சிக்கிறது. ஸோ எனக்கு நானே யோகிக்கேன். அதனால் வந்து யாரையும் ஃபாலோ பண்ணல. இவரை ஃபாலோ பண்ணல. இவர் வந்து ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் இப்போ கேட்டார். எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி ஏடிஎம்கே ஆகலாம், அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆருங்கிறது நம்மளுக்கு புது ஒரு நடிகனாக நம்ம பார்த்தோம். அவரை ரசிகனாக வாழ்ந்துருக்கோம். அவரை வச்சு நிறையா பேர் பொழப்பு நடத்துகிறாங்க, அது வேறு பிரச்சனை. ஒரு ரசிகனா வந்து ஒரு தொண்டனா வந்து வந்தார் அப்படிங்கிறது தான் வந்து அந்த தொண்டனில் வந்து அவரை வந்து எப்படி படிப்படியாக நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரக்டர்ஸ். அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க பண்ணியிருக்கிறது லவ் தான். யாரையும் காயப்படுத்தல, யாரையும் குத்தியும் பேசலை. அங்கங்கே தெளிச்சிட்டு போயிருப்பாங்க. அது வந்து டைலாக் விழுகிறம்போது விழுந்து அது வந்து ரசனையாக இருக்கும்.
இதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் பேஸில். ஸோ அதனால் வந்து நீங்களெல்லாம் இப்போ எல்லாம் அவங்களை எதுக்கு கூப்பிட்டு இருக்குது? நாங்கள் பணம் அந்த பணம் இதெல்லாம் போஸ்ட் கீஸ்ட்லாம் பெரிய பேனர்லாம் கிடையாது. நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். எதுக்கு ஒரு தடவை 4 தடவை உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காரு ஆதார்? தேவையாது. ஒரு தடவை சொன்னால் பார்த்தால 4 தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சுருக்காருல. நீங்கள் இதை கொண்டு வரணும். சின்ன படத்தை பெருசாக்கணும். இதை வந்து காயப்படுத்தாமல் நீங்கள் வந்து பெருசு பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு தடவை படம் பாருங்கள். உங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளோ ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து மேலே வைக்கி வெற்றியோட செஞ்சு அவர் ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் பெருசாக வரக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு 4-5 படங்கள் வரும். இதை பார்த்துட்டு நாங்கள்லாம் நல்லா தான் நடிச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணியிருக்கேன். நன்றி. First of all, thank you. எனக்கு பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரியல் லைஃப்பில். நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் பொலிட்டிஷியனாக இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அது மாதிரி எனக்கு பண்ண முடியல, யாருக்கும் பண்ண முடியாதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்டோட விஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. எதுக்குன்னா அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது. இல்லை 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 காலையில் நாங்கள் ஒரு எஃப்எம்முக்கு போயிருந்தோம், அலை எஃப்எம்முக்கு. அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் ப்ரொமோஷன்லாம் பார்த்தோம். ஜீப்பில் இருந்து ஓட்டெலாம் கேட்குறீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு. அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான்ட்டு. ஆமாம், பதறிட்டாங்க. அண்ணாச்சி நம்பிக்கல. அப்போ நான் சொன்னேன், நான் சந்து முந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க. தேனியில் போனீங்கன்னா இப்போ உங்களை தெரியும், நின்றா ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏக்கு. அவ்வளோ தூரம் எல்லா சந்து முந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஓட்டு கேட்டு. இந்த படம் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ், ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது அமீர் சாரோட. அவங்களுக்கு இவங்க விடலைன்னாலும் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க. அவங்களை கூட்டிகிட்டு போனால் 10 ஓட்டு வாங்கலாங்கிறது அரசியல்வாதிக்கு தோணும்ல. காலம்தான் அது பயிற்சி. இந்த மூவியில் என்னோட கேரக்டர் ஆக்சுவலி பை எஜுகேஷன் ஒரு அனிமல் டாக்டர், வெட்டினரியன். ஸோ நான் லைஃப்லே அது பண்ண மாட்டேன். எதுக்குன்னா ஐ ஆல்ரெடி ஃபினிஷ் மை ஸ்டடீஸ். ஸோ அது மாதிரி ஒரு மூவிஸ்லும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணது எனக்கு. நான் சொல்கிறேன், நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் பிரபலமானவங்கள கேட்டிருப்பீங்க, அரசியலுக்கு வர்றீங்களான்னு. வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல. அந்த வரிசையில் எங்கிட்ட கேட்டால் அது கோபம் இருக்கா வரக்கூடாதுன்னு இருக்கா? அந்த வரிசையில் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க ஆசைக்கு வரமாட்டேன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஓட்டர்ஸ் ஐடி இல்லை, இந்தியன் சிட்டிசன் தான். இது வரைக்கும் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கல. நான் இதுவரையும் லைஃப்பில் ஓட் பண்ணல. ஓகேவா? ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், உங்கள் தேசபக்தி வெளியே தெரியுது. ஆமாம், நான் மீதி எல்லாருக்கிட்டே தான் கேட்டுட்டு இருக்கேன் ஓட் பண்ணுங்கன்னு. அதுதான் ஆக்டிங் இல்லையா? எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இனியும் மூவிஸ் பண்ணோன்னு இல்லையா, நான் அது பண்ணிட்டோம். தேங்க்யூ. என்னங்க இல்லையே, எனக்கு வெட்டினரியனோட டிகிரியே இல்லை. ஆனாலும் நான் இந்த மூவியில் ஒரு பசுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். நான் இந்தியன் சிட்டிசன், ஆனாலும் யூஎஸ்ல தான் வளர்ந்துருக்கு. அதனால தான் எனக்கு ஓட்டர்ஸ் ஐடி இல்லை. நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி வேற ஹெட்லைன் போட்டு போடாதீங்க. அப்போ ஏன் என்ன வச்சு போடாதீங்க. யூஎஸ்ல இருந்தது, இனிமேல் தான் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆனாலும் எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரியல. ஸோ ஐ ஹாவ் டு லேர்ன்.
எல்லாமே இருக்கு. தேர்தல் சம்பந்தமான அனைத்தும் இருக்கு. தேர்தல் அதான் அந்த நம்ம குரு ஒரு பாட்டு பாடினார் பார்த்தீங்களா, அந்த பாடல் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். தேர்தலில் என்னென்ன தில்லு முள்ளு இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம். டோக்கன்ல டைரக்டா பேமெண்டே கொடுத்துருவோம். இது நல்லா வந்தது. நீங்கள் நாளைக்கு படம் பாருங்கள். குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை. அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும். அந்த குறைகளை எல்லாம் மறந்துட்டு, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது. எந்த படத்துக்கும் நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர்ற படங்களை நீங்கள் பார்த்து நல்லா பண்ணுங்கன்னு. இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் ₹1 கூட இப்போ வரைக்கும் வரல. முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சுட்டு இருக்காரு. போட்ட காசு வந்துச்சு, இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோட பார்ட் 2 எடுப்பாங்க. அப்போ பொலிட்டிக்கல் சட்டியரை இன்னும் கூடுதலாக வச்சு, அப்போ இன்னும் நிறைய என்னச்சு ஆமாம். அதனால் அதை இது இப்படின்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் ஆயிடுவார். அதுக்காகத்தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில் குறைவான நேரத்தில் ராத்திரி 1:30 மணி வரை 2 மணி வரைக்கும் திரும்ப இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ, கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை. எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் முதலீடாவது திரும்பி வரணும். அப்போ தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும். இதுபோல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி தேட்டருக்குள்ளே போயிடாதீங்க. ஒரு ரசிகனாக போங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.